நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றுந்தன் உண்மை அறிவே மிகும். இது திருக்குறள். இதனுடைய பொருள் என்னன்னா, நுண்ணிய நூல் பல கற்பினும், அது நேரடியாகவே உங்களுக்கு பொருள் விளங்கியிருக்கும். எவ்வளவு நுட்பமான நூல்களை கற்று அறிந்தாலும் மற்றுந்தன் உண்மை அறிவே மிகும். எவ்வளவு நூல்களை படித்து அறிவை நம்ம பெற்றுக்கொண்டாலும் ஒரு மனிதன் தன்னுடைய எண்ணங்கள்லையும் செயல்கள்லையும் எவ்வளவு தூய்மையை கடைபிடிக்கிறானோ அந்த அளவுக்கு வாழ்நாளில் அவனுக்கு கிடைக்கிற அனுபவ அறிவு அவனுக்கு சமயத்தில் கை கொடுத்து உதவுன்றதை தான் திருவள்ளுவர் இந்த குறளில் அழகாக சொல்லியிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு போவோம். இது காளிமார்க் பவன்டோ, ஒரு வார்த்தை 1,00,000 தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். முதல் சுற்றை தொடங்க போறோம். சரஸ்வதி, சங்கீதம், பிரசவம், வலி, நஷ்டம், லாபம், நண்பன், தோழன், விஸ்வாமித்ரர், முனிவர், மாமியார், தொல்லை, இருட்டு, வெளிச்சம், பழமை, புதுமை, புதுசு, ஒரு குறிப்பு தான், Sorry, ஒரு sir. யுகம். சினிமா, படம், மன்னிக்கணும், சினிமா என்பது ஆங்கில சொல், விதிமீறல். பசு, மாடு, குட்டி, கன்று, இருக்கு, முறுக்கு, பிரியா சுப்பிரமணியன் என்ன ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்க? கடன், இரவல், ஒற்றுமை, வேற்றுமை, ரோஜா, முள். வெரி குட். 5 சொற்களை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. மானிட்டரி ரவுண்டுக்கு நீங்க தகுதி பெற்றிருக்கிறீங்க. இன்றைய நிகழ்ச்சியை தொடங்க போறோம். உங்களுக்கு அறிமுகமான பரிச்சயமான முகங்கள், குரல்கள். முதலாவது அணியாக நாம் வரவழைப்பது இசை குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற ஆனந்த் மற்றும் அனிதா வெங்கட். வணக்கம் ஆனந்த் அண்ணே. வணக்கம் அனிதா. ஆனந்த் அண்ணே, உங்களுடைய பின்னணியில் என்னுடைய பார்வையிலேருந்து ஒரு மெமரியை நான் வந்து ரீகால் பண்ணணும்னா, ஸ்கூல் படிக்கிற காலத்தில் திருச்சி நான் படித்து வளர்ந்ததெல்லாம். அப்போ இந்த மாதிரி எங்கே ஆர்கெஸ்ட்ரா ப்ரோக்ராம் நடந்தாலும் போய் ஆர்வமாக முன்னாடி ரோல உட்காந்து கேட்பேன். அது மாரியம்மன் திருவிழாவாக இருந்தாலும் சரி, மைதானமாக இருந்தாலும் சரி, எங்கேனாலும் கல்யாணம், எங்கேனாலும் கச்சேரி முன்னாடி போய் உட்காந்து கேட்டுருவேன். அப்போ சொன்னாங்க, சென்னையிலேருந்து ஒரு மிகப்பெரிய குழு வருதுன்னு, ஒரு டிக்கெட் ப்ரோக்ராம் தேவர் ஹாலில் ட்ரிச்சியில் நடக்க போகுதுன்னு டிக்கெட் ப்ரோக்ராம்ஸ் விற்றாங்க. முன்னாடி எல்லாத்தையும் சொல்லி டிக்கெட் வாங்கி வச்சு நான் வந்து உட்காந்து, அந்த குழு தான் சிவராஜ் ஆனந்த். நான் பல வருடங்கள் கழித்து சென்னைக்கு வந்த பிறகு தான் உங்களை அந்த ஆனந்த் அண்ணனா நான் மீட் பண்ணேன். தமிழகத்தில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தின பல நவீன யுத்திகளை தொழில்நுட்பத்தில் மேடை நிகழ்ச்சிகளில் கொண்டு வந்த முதல் இசைக்குழு உங்களுடையது, சிவராஜ் ஆனந்தன். அந்த சிவராஜ் ஆனந்தன் பற்றி உங்கள் குழுவையும் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. நத்திங் பிக், ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் அதிகமாக இல்லை. கொஞ்சம் ஏர்லியர் ஸ்டேஜில் 74 ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சது. இந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து இளையராஜாலாம் என்னென்ன யூஸ் பண்ண ஆரம்பித்தார் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அவங்க ஆரம்பித்த உடனே பின்னாடி நாங்களும் அதை ஸ்டேஜில் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். நிறைய எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு 80s ஃபஸ்ட்டு நாங்கள் தான் ஆரம்பித்தோம் வாசிக்கிறதுக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் ரிதம் மிஷின்ஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் ஆரம்பித்த பிறகு தான் ஒரு 6-7 வருஷம் கழிச்சு தான் மற்றவங்களாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது அப்படியே கரெக்டாக அதோட பாட முடியாதுன்ற ஒரு கஷ்டத்தில். அது மட்டுமே இல்லாமல் உங்கள் ஸ்டேஜில் அந்த பாடல்கள் பாடும்பொழுது பின்னாடி சைக்கடெலிக் லைட் எஃபெக்ட் ஒன்று. எஸ் கரெக்ட். அது நான் அப்போ சிங்கப்பூர்லேருந்து போய் அதை எட்டு வந்து பின்னாடி சைக்கடெலிக் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணோம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் கேள்விப்பட்டு தான் அது வந்து ஷூட்டிங்ஸ்க்கெல்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த லைட்ஸ் எல்லாம். இந்த நிகழ்ச்சி உங்களை வரவழைக்கிறதுலையும் உங்களை சந்திக்கிறதுலையும் நாங்கள் பெருமைப்படுறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். அனிதா, அவங்கள பற்றி சொல்லுங்க. முதல்ல ரஜினி சாரோட நடிச்சிங்க, அதான் சொல்லணும் முதல்ல. ஆமாம், படையப்பால ரஜினி சாரோட செகண்ட் டாட்டராக நடித்தேன். அது ஒரு பெரிய பெருமை எனக்கு இது வரைக்கும் இருக்குது மனசில். அப்புறம் அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு பெரிய ஃபேம் கொடுத்தது வந்து விஜய் டிவி செலிப்ரிட்டி சீசனில் நான் ஐ ஒன் த ரன்னர் அப் இது. அதுக்கப்புறம் இப்போ தொடர்ந்து இவங்க கிட்டே இது பண்ணுங்க, வெளியில் ஷோஸ் எல்லாம் பாடின்னு இருக்கேன். ஓகே, இப்போ எங்களுக்கு என்ன பாட்டு பாடி காமிக்க போறீங்க? அம்மாடி அம்மாடின்னு எனக்கு ஒரு சாங் ரொம்ப பிடிக்கும், இமான் சார் மியூசிக்கில். சரி, பாடுங்க. அம்மாடி அம்மாடி நெருங்கி ஒரு தரம் பார்க்கவா, ஐயோடி ஐயோடி மயங்கி மடியினில் பூக்கவா, எம்மாடி எம்மாடி நீ தொடங்க தொலைந்திடவா, இழந்ததை மீட்கவா, இரவலும் கேட்கவா,
தேங்க்யூ அனிதா, வெல் டன். அனிதாவுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இசையில காத்திருக்குது இல்ல, சினிமா. ஓகே, வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். உங்களையும் இன்றைய நிகழ்ச்சிக்கு அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம் அனிதா. அனிதாவோட இனிமையான குரலை கேட்டோம், அதிரடியா இன்னொரு குரலை கேட்க போகிறோம். அரங்கத்திற்குள் நாம் அழைக்க போவது பிரியா சுப்பிரமணியன் மற்றும் அவரது உறவினர் திருமதி மீனாட்சி சங்கர். பிரியா சுப்பிரமணியன், உங்களையும் உங்க சித்தி இல்ல அவங்களையும் வரவழைக்கிறதுக்கு பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல பாட்டுக்கு பாட்டு, இனிமையான பாட்டு பாடியாச்சு, அதிரடியான பாட்டுன்னு நான் சொல்லிட்டேன், அதை நிரூபிக்கணும். உங்களோட ஆசை தோசை அப்பளம் வடை. ஆசை தோசை அப்பள வடை ஆசைப்பட்டத செய் 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 101 மொய் போதாது டொய் சொத்தை எழுதி வை வை வை. நான் பிறந்தேன் பத்தூரு காலி, நான் வளர்ந்தேன் ஜில்லாவே காலி. நான் பிறந்தேன் பத்தூரு காலி, வளர்ந்தேன் ஜில்லாவே காலி. சிரிச்சேன் எல்லோரும் காலி மாமா. அழக பார்த்தா ஜவுளி கடை, அளந்து பார்த்தா ரேஷன் கடை, அடகு வச்சா வட்டி கடை, அல்வா தந்தா இருட்டு கடை. அசை தோசை அப்பள வடை ஆசைப்பட்டத செய் செய் செய். குட், தேங்க்யூ. உங்க சித்தி பத்தி சொல்லுங்க. சித்தி அவங்களும் ஆக்சுவலி வெரி குட் சிங்கர். ஓகே. பட் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்கல. எனக்கு சொக்குதே மனம் பழைய பாடல்களில் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கறதுல முக்கால்வாசி பங்கு அவங்களுக்கும் இருக்குது. அப்படி ஒரு ரேர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. நான் குடும்ப தலைவி. குடும்ப தலைவி. சரி. அதான் இட்ஸ் நெவர் எண்டிங் ஜாப் 24/7. ஓ, இதுதான் பிகெஸ்ட் மேனேஜ்மெண்ட் டிசிக்னேஷன் இல்ல? ஹோம் மேக்கர். சரி. உங்க பிள்ளைகள்லாம் இந்த மாதிரி இசைக்குள்ள வந்திருக்காங்களா இல்ல? இல்ல, எல்லாம் சின்னவன் பாடுவான் ஆனா பாட மாட்டான், அவனுக்கு ஒண்ணுனா பாடுவான். ஓ, அவ்வளவுதான். எல்லாருக்கும் ஆனா சங்கீதம் கத்து கொடுத்துட்டீங்க சின்னதுலயே, தெரியலன்னு சொல்ல ஒரு முடியாது. ருச்சி இருக்கு. ஓகே, சரி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததான அடிப்படை என்ன காரணம், பின்னணி? பிரியாவின் அழைப்பு. அப்படியா? இப்ப யாருக்கு பலம் சேர்க்கறீங்கன்னு எனக்கு உண்மையா எனக்கு சீரியஸா பலம் அவங்கதான். அவங்க தானா? ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க ரெண்டு பேரும். ஓகே, பிரியா சுப்பிரமணியன் மீடியாவுக்கு அந்த பேக்ரவுண்ட், உங்களோட பின்னணி சொல்லுங்க. முதல்ல கிளாசிக்கல் சிங்கர், அதுக்கப்புறமா ஆக்சுவலி இங்க வந்ததுக்கு ரீசன் ஹைகோர்ட் ப்ராக்டிஸ்க்காக. சரி. இப்போ முதல் வாய்ப்பு வந்து ஒரு லாயர். ஓகே. அடுத்தது நீங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க ஆல்பத்தில் கிறிஸ்டியன் டிவோஷனல்ல, அதுதான் ஸ்டார்டிங். அப்படி தூர்தர்ஷன் அண்ட் அதர் சேனல்ஸ் அப்படி வந்து ப்ரொடக்ஷன், இப்போ வந்து மீடியா தான் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, உங்களுடைய இசை பயணம் தொடர எங்களது வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு எங்களது நன்றி உங்களுக்கு. இப்போ முதல் சுற்று தொடங்க போற. யார் முதல் சுற்றை தொடங்க போவது? நீங்களே தீர்மானிச்சுக்கலாம். நீங்க ஆரம்பிங்க. ஓகே. நீங்க சரி, நீங்க அமர்ந்துருங்க. இப்போ முதல் சுற்றை தொடங்க போறோம். ஆனந்த், அனிதா வெங்கட். உங்களுக்கு தெரியும், 2 நிமிடங்களுக்குள் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் நீங்க 3 குறிப்புகள் வரைக்கும் கொடுக்கலாம். ஒவ்வொரு குறிப்பு சொன்ன பிறகு ஒரு யூகம் வரணும். ஒரு யூகம் வந்த பிறகு தான் அடுத்த குறிப்பு கொடுக்கணும். 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. திரையரங்கம். திரைப்படம். பார்ப்பது. காட்சி. கடைசி குறிப்பு. செல்வதற்கு. கட்டணம். வெரி குட், கட்டணம். மாவு. தோசை. சலிப்பது. நடிக்காம சொல்லி பார்ப்போம். வாய் மட்டும் பேசணும். சலிப்பது. சல்லடை. 2. ஒற்றுமை. வேற்றுமை. 3. ரோஜா. செல்வமணி. குத்தும். முள். 4. தும்மல். இருமல். வெரி குட், 5 சொற்களை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. வெல் டன் அனிதா வெங்கட், அழகான குறிப்புகள் எடுத்தீங்க. வெல் டன் ஆனந்த். முதல் சுற்றிலேயே 5 சொற்களை கண்டுபிடிச்சு அபாரப்படுத்திருக்கீங்க. நீங்க அமர்ந்திருக்கலாம். வாங்க பிரியா. திருவிளையாடல்ல தர்மி புலவர் சொல்ற மாதிரி கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? எனக்கு கேட்க மட்டுமே தெரியும். இங்க வந்தாச்சு, அடுத்த முறை அங்க நின்னாகணும். விதிமுறைகள் தெரியும்ல உங்களுக்குமா? 2 நிமிடத்தில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு சொல்லுக்கும் 3 குறிப்புகள். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நஷ்டம். லாபம். 1. நண்பன். சிநேகிதன்.
நண்பன். தோழன். 2. சாப்பாடு. விருந்து. தோசை. ஆசை. வெரி குட். விஸ்வாமித்ரர். கோபம். யார்? முனிவர். வெரி குட், நல்ல குறிப்பு. தங்கம். ஆபரணம். கையில். வளையல். வெரி குட். 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. பிரியா சுப்பிரமணியன், என்னது தமிழ்ல நான் தான் சொன்னேனே, அவங்க சரியான பெண் சப்போர்ட். புலியா பெண் சிங்கமா? வெரி குட். 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப இடம் மாறி நின்று கண்டுபிடிக்க போறீங்க. அதே சுற்றில் இப்ப இடம் மாறி பொறுப்பை மாற்றிக் கொண்டு இருக்கிறீர்கள். நீங்க குறிப்புகள் கொடுக்கணும், அவங்க யூகிக்கணும். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. விளையாட்டு. மைதானம். குழந்தை. பொம்மை. வெரி குட். கரண்டி. கிண்ணம். வெரி குட். நெற்றி. புருவம். குட். வெரி குட். சாட்சி. தடயம். அத்தாட்சி. வக்கீல், நீதிமன்றத்துல என்ன கேட்பீங்க? சாட்சி. சாட்சி. தடயம். தடயம் சொல்லியாச்சு. இன்னும் என்ன? அத்தாட்சி. அத்தாட்சின்றாங்க. அடுத்த குறிப்பு, 3வது குறிப்பு சொல்லுங்க. அவசியம். குற்றவாளி. கேஸ் ஜெயிக்காது. அடுத்து போலாம். ஒரு சொல் தவற விட்டுட்டீங்க. அடுத்த சொல். சொந்தம். பந்தம். இவைகள். விருந்தாளிகள். குடும்பம். அடுத்த குறிப்பு கொடுங்க. உறவுகள். உறவுகள். ஓகே. நீதிமன்றத்துல என்ன கேட்பீங்க? ஒருத்தர் மேல ஒரு குற்றச்சாட்டு சொன்னா இதுக்கு என்ன தண்டனை? ஆதாரம்னு கேட்பீங்க முதல்ல. இல்ல, அது இங்கிலீஷ்ல வந்து இங்கிலீஷ்லயே தமிழ்ல வரல. ஆமா, வாதாடி லாயருக்கு வக்கீலுக்கு வந்து ஆதாரம் மறந்துடுது. சரி, வெல் டன். முதல் சுற்று பரவாயில்ல. முதல் 5 கண்டுபிடிச்சிங்க. இடம் மாறி நின்று 4 கண்டுபிடிச்சிருக்கீங்க. 9 மதிப்பெண்கள் முதல் சுற்றில். நீங்க அமர்ந்திருக்கலாம். வாங்க ஆனந்த். இப்போ முதல் சுற்றில் உங்களுக்கான 2வது வாய்ப்பு. திரு ஆனந்த், இப்போ நீங்க வந்து குறிப்புகள் கொடுக்கணும், அனிதா யூகிக்கணும். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மாமியார். கொடுமை. நாத்தனார். தொல்லை. 3வது குறிப்பு. நீங்க அதே சொல்லலாம். சோதனையா? ஆ, வேதனை. கொடுமை. இன்னும் 17 யூகம் வரும். கொடுமை. அவ்வளவுதான். அவங்க நிறைய யூகம் சொல்லிட்டாங்க. இது பயிற்சி. அடுத்த சொல். 3 குறிப்பு 3 யூகம். Okay. அடுத்த சொல். கோவில். வேண்டுதல். அர்ச்சகர். பிரசாதம். கொடுப்பது. 3வது யூகம். இது சரியா இருந்தா மதிப்பெண். தீர்த்தம். வெரி குட். பிரசவம். வேதனை. எடுப்பது. வலி. வெரி குட். சரஸ்வதி. சங்கீதம். மங்கம்மா. சபதம். வெரி குட். வட்டம். சதுரம். முக்கோணம். செவ்வகம். வெரி குட். 5 சொற்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல, அந்த 1ல வந்து ஏகப்பட்ட யூகம், அதனால அது விதிமீறல் ஆயிப்போச்சு. இருந்தாலும் அது கண்டுபிடிக்கல. அது என்ன குறிப்பு ஞாபகம் இருக்கா? என்ன சொல்லணும்? தொல்லைக்கு இன்னொரு இது என்ன? வெறுப்பா? நீ சொல்லனா அந்த இடத்த விட்டு போக முடியாது. சரி, அங்கே கேட்டுக்கோங்க. தொந்தரவு. தொந்தரவு. ஆமா, குழந்தை தொந்தரவு. குழந்தை தொந்தரவுலாம் இல்ல. உன் குழந்தைய வச்சு சொல்லக்கூடாது. ஆமா ஆமா. இப்போ அதுக்கு நாங்கள் நாத்தனார் மாமியார்லாம் சொல்லியிருக்கோம். ஆமா, நான் மாமியாரோட குடும்பன்ட்டு. ஒரு இடைவேளைக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியின் மறுபகுதியில் மறுபடியும் சந்திப்போம். இது காளிமார்க் போவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்.
உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு காளிமார்க் பவன்டோ. ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு. பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இரண்டாவது சுற்று தொடங்க போறோம். இரண்டாவது சுற்று இதே மாதிரி 2 நிமிடத்தில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் திரையில நீங்க பார்க்க போற ஒவ்வொரு சொல்லிலையும் தேவைப்படாத சில எழுத்துக்களும் சேர்ந்திருக்கும். அந்த எழுத்துக்களை நீக்கிவிட்டு சரியான சொல்லை யூகித்து குறிப்புகள் நீங்க கொடுக்கணும். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. ஊறுகாய். ஊறுகாய். தயிர் சாதம். மூடி. ஜாடி. Good. சுவாமி. கோயில். கொடுப்பது. வரம். Good. குழப்பமா இருக்கு. ஓகே. அரிசி. சாதம். சாக்கு. மூட்டைய. மூட்டை. வெரி குட். நேரம். காலம். வேறு. மணி. வெரி குட். பசு. மாடு. குட்டி. கன்று. வெரி குட். 5 சொற்கள். ரொம்ப அழகான குறிப்புகள் திரு ஆனந்த். அழகா கண்டுபிடிச்சிங்க அனிதா வெங்கட். தேங்க்யூ சார். வெரி குட். இப்போ நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். வாங்க. நீங்க திரையில பார்க்க போற சொற்கள்ல சில எழுத்துக்கள் கூட இருக்கும். அதை விலக்கி விட்டு சொல்லை கண்டுபிடித்து குறிப்புகள் கொடுக்க வேண்டும். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. காக்கை. பறவை. பறக்க. சிறகு. 1. கண்ணியம். கட்டுப்பாடு. முதலில். கடமை. 2. துணி. மணி. புடவை. சேலை. 3. கடல். உப்பு. அடி. ஆழம். வெரி குட். சாப்பாடு. விருந்து. கோதுமை. ரொட்டி. வெரி குட். 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. பிரியா சுப்பிரமணியன் என்ன ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்க. இப்போ இடம் மாறி நின்று கண்டுபிடிங்க பார்ப்போம். வாங்க. இப்போ அதே போல அந்த எழுத்துக்களை தேவையில்லாத எழுத்துக்களை விலக்கிவிட்டு சொற்களை யூகிக்க வேண்டும். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பூக்கள். டிசம்பர். தனி. குதிரை. வெரி குட். கூட்டம். படை. திராவிடம். கழகம். வெரி குட். கண். இமை. ஒன்று. எண். வெரி குட். குட்டை. குளம். வெரி குட். தாலி. பெண்கள். அவர்களுக்கு. வேலி. இந்த காலத்துலயுமா இப்படிலாம் இருக்கீங்க? இது விளையாட்டுக்காக சொன்னீங்களா நிஜமா சொன்னீங்களா? நிஜமாவே. நிஜமாவே தாலி பெண்களுக்கு வேலியா? வேலி. ஆமா. அது எப்படின்னு கொஞ்சம் எனக்கு புரிய வைங்க. இல்ல பாதுகாப்பா இருப்பாங்க. ஓ அப்படியா? அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அப்படியா? வெல் டன் பிரியா சுப்பிரமணியன், திருமதி மீனா சங்கர். இப்போ நீங்க அமர்ந்துருங்க. அவங்களுடைய 2வது வாய்ப்பு. இப்போ அனிதா நீ குறிப்புகள் கொடுக்க வேண்டும். அந்த பார்க்கிற சொல்லில் தேவையில்லாத எழுத்துக்களை விலக்கிவிட்டு சரியான சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பாசம். நேசம். அன்னை. அன்பு. குட். ஊசி. குத்தும். நுனி. ஊசி, நுனி. கூர்மை. குட்.
கடன் 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 வாங்குவது. கேட்பது இரவல். முனி முனி முனிகள் முனிகள்லாம் முனீஸ்வரர் இல்ல என்ன இப்ப சொல்லணும்? முனி முனீஸ்வரரா முனிகள் என்ன முனி கண்ணையா தான் எனக்கு தெரியும் ஒருத்தர். இப்ப என்ன சொல்ல வரேன்? தவம் முனிவர். அவர் பேர் முனிவர். இப்ப தெரியுதா? முனி கெடுத்தால்? சொல்லலாம். கெடுத்தால் கெடுத்தால் கெடுத்தாளா? கெடுத்தால். அவரே கெடுக்கிறாரு. கெட்ட முனிவர். சாபம். ஓகே ஓகே, நல்ல வேளை கதையை கெடுக்க இருந்தா அனிதா. தாழ்வு உயர்வு. வெரி குட், முடிஞ்சு போச்சு. 5 கண்டுபிடிச்சாச்சு. 5 கண்டுபிடிச்சா சார்? ஆமா, கொஞ்சம் இருந்தா என்ன ஆயிருக்கும், கதை மாறி போய் முனிவர் ஏன் கெடுக்கிறாருன்னு கேக்குறாருல திரு சிவராஜ். முனிவர். எனக்கு அவர் எப்படி நமக்கு படிச்சதுல முனிவரை கெடுக்கிறதுக்கு தான் பெண்கள் போனாங்க. முனிவர்னு வாயில முனீஸ்வரர் ஒருவேளை இந்த காலத்துல கதை எழுதுனா முனிவர் தான் கெடுக்கிற மாதிரி இருக்கும். அவங்க படிச்சதெல்லாம் நார்த் இந்தியா, அதனால கொஞ்சம் தமிழ் ததிகரத்துவம் தான். இப்ப என்ன கடைசியில முனீஸ்வரரா முனிவரா? முனிவர். அத அந்த முனிவர் வரல சோ முனீஸ்வரர் முனீஸ்வரர். அதனால தான் வந்து உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, தவம். அத சொன்னேன், அதை புரிஞ்சுட்டாரு. ஓகே, அவர் புத்திசாலி, புரிஞ்சு விட்டார். ஆமா, ஓகே. 2 சுற்றுகளை நம்ம நிறைவேற்றி இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில. இடைவேளைக்கு பிறகு விறுவிறுப்பான 3வது சுற்றில் சந்திக்க போகிறோம். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இது இந்த நிகழ்ச்சியினுடைய 3வது சுற்று. இந்த 3வது சுற்றின் முடிவில் இந்த 2 அணிகளுக்குள்ள எந்த அணி முன்னணியில் இருக்காங்களோ அவங்க தான் அந்த இறுதி சுற்று மணிட்ரி ரவுண்டுக்கு தகுதி பெறுவாங்க. இப்போ 2 அணிகளுமே தலா 19 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க. இந்த 3வது சுற்று 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிப்பது. அதில் குறிப்புகள் கொடுக்குறவங்களுக்கு ஒரு சின்ன சவால் இருக்கும். அந்த பார்க்குற சொல்லில் ஒரு எழுத்து அல்லது 2 எழுத்துக்கள் விடப்பட்டிருக்கும். அதை பூர்த்தி செய்து அந்த சொல்லை யூகித்து குறிப்புகள் கொடுக்க வேண்டும். இதில் இடம் மாறி நின்று கண்டுபிடிக்கிற வாய்ப்பு கிடையாது, ஒரே ஒரு வாய்ப்பு தான். அதனால யார் இங்கே நிற்கணுன்றதை நீங்கள் இப்போ தீர்மானிச்சுக்கலாம். நானே குறிப்பு சொல்றேன். இதான் பெட்டரா? அப்படியா? சரி, ஓகே. நீ தான் முடிவு பண்ணிட்டியா, அப்புறம் என்ன ஓகேன்னு? அவங்களுக்கு எங்கே வாய்ப்பு கொடுத்த நீ? இந்த 2 நிமிட கால அவகாசத்தில் நீங்கள் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். திரையில் பார்க்குற சொல்லில் விடப்பட்டு இருக்கும் எழுத்துக்களை பூர்த்தி செய்து சொல்லை யூகித்து குறிப்புகள் கொடுக்க வேண்டும். இப்போ 2 அணிகளுமே சரிசமமான மதிப்பெண்களில் இருக்கிறீங்க. முன்னணி எடுக்கிறவங்க அடுத்த சுற்றுக்கு பிறகு மணிட்ரி ரவுண்டுக்கு இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவீங்க. இப்போ உங்களுக்கான வாய்ப்பு 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பொறாமை, போட்டி, 1, கல்யாணம், சீதனம், கேட்பது, வரதட்சணை, 2, கிறுக்கு, 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 முறுக்கு, 3, சினிமா, படம், மன்னிக்கணும், சினிமா என்பது ஆங்கில சொல், விதிமீறல். அடுத்த சொல். அழகு, லட்சணம். வெரி குட். இப்போ 5ல் 4 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. இடம் மாறி நிற்கும் வாய்ப்பு கிடையாது. இப்போ நீங்க அமர்ந்துருங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். வாங்க. இதனுடைய விதிமுறைகள் தெரியும்ல? தெரியும் சார். ரெடி. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வழக்கறிஞர். 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 சட்டம், நீதிபதி, தீர்ப்பு, வெரி குட். காளை, கொம்பு, ஓடுவது, ஜல்லிக்கட்டா, வெரி குட். இருட்டு, வெளிச்சம், 3, இல்லையே, சீக்கிரம் ஆனதுனா
நெக்ஸ்ட் போலாமா சார்? ஏன் என்ன? அடுத்த சொல் போயிட்டு வாங்க. சோம்பல். சுறுசுறுப்பு. வெரி குட். விடப்பட்ட சொல் வந்திருக்கு. ஐம்பது வினாடிகள். பழமை. புதுமை. புதுசு. ஒரு குறிப்பு தான். Sorry, ஒரு sir. யுகம். இரண்டாவது குறிப்பு. அதோட ஒரு பெரிய இது இல்லை. இன்னும் 20 வினாடிகள். போட்டி சரிசமமா போயிட்டு இருக்கு. நீங்க இதை கண்டுபிடிச்சீங்கன்னா முன்னணிக்கு வந்துடலாம். 10 வினாடிகள். ஐந்து வினாடிகள். போச்சு போச்சு போச்சு. பெருமை. போச்சு. என்னது? பழமைன்னு சொன்னாங்க. அப்புறம் புதுமை சொன்னேன். சரி. தொன்மை. இந்த மை கேள்விப்பட்டதே இல்லை. கண்மை தான் கேள்விப்பட்டேன். கண்மை தான். அது சொல்லி இதை வந்து நான் இவங்க சொல்றதா இருந்தா கூட இவங்களால சொல்லியிருக்க முடியாது. நானே யோசிச்சு புரியல. தொன்மைன்னு இப்ப நீ பார்த்திருந்தா குறிப்பு கொடுத்துருப்பியா? அந்த வார்த்தையை அவங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அர்த்தம் தெரியும். அர்த்தம் தெரியும். அது என்னது தொன்மைனா? பழசு, ரொம்ப பழசு. பழசானது. Ancient. Yes, exactly. தொன்மை. சரி, இன்னைக்கு ஒரு வார்த்தை கத்துக்கிட்டீல்ல. So thanks to this program. Yes. Thank you. பரவாயில்ல. நீங்களும் 4 மதிப்பெண்கள். அதாவது எங்க 5வது கண்டுபிடிச்சு இந்த போட்டியை சாதாரணமாக்கி விட்டுருவீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். இப்போ போட்டியை கடுமையாக்கி விட்டுருக்கீங்க நீங்க 2 பேரும் சேர்ந்து. சரிசமமான மதிப்பெண்கள். இப்போ உங்களுக்கு தகுதி சுற்றின் இறுதி சுற்று. அந்த தகுதி சுற்றின் இறுதியில் முன்னணியில் இருப்பவர்கள் இறுதி சுற்று மணி ட்ரீ ரவுண்டுக்கு போகலாம். 1 நிமிடத்தில் 10 சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு சொல்லுக்கும் அதே போல 3 குறிப்புகள். உங்களுக்கான இறுதி வாய்ப்பை திறமையா பயன்படுத்திக்கங்க. 1 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நேரம். மணி. காலம். ஒரு யுகத்து ஒரு குறிப்பு தான். கடத்துவது. பணம். அடுத்த சொல் போயிடலாமா? அடுத்தது ஒளிப்பதிவு. ஒளிப்பதிவு. படம். பார்ப்பது. கோணம். வெரி குட். மாடு. பசு. சாப்பிடுவது. வைக்கோல். மற்றொன்று. புண்ணாக்கு. இல்லையா? அதுக்கு தான் சத்தம் நீ சொன்னதுக்கு. புண்ணாக்கு அப்படின்னு. எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம்? முடிஞ்சிருது. ஒண்ணுதான். அது முடிஞ்சிருது முன்னாடியே. சரி, இப்போ 1 மார்க். இப்போ நீங்க வந்து அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறணும்னா அவங்க எதுவுமே கண்டுபிடிக்க கூடாது. கன்ஃபார்மா இல்ல. 1 கண்டுபிடிச்சா டை பிரேக்கர். 2 கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நீங்க வீட்டுக்கு போயிடணும். அவங்க வந்து மணி ட்ரீ ரவுண்ட் விளையாடுவாங்க. வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே, நீங்க அமர்ந்துருங்க. பிரியா சுப்பிரமணியன், உங்களுக்கு நல்ல ஒரு பிரகாசமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காங்க திரு ஆனந்தும் அனிதா வெங்கட்டும். ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் 10ஐயும் கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கணும். அது உங்களுடைய மணி ட்ரீ ரவுண்டுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பயிற்சி மாதிரி இருக்கும். 1 நிமிடம் உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பூமி. ஆகாயம். நேற்று. இன்று. 2. எதிர்பார்ப்பு. ஏமாற்றம். 3. சுமை. பொதி. 4. தோல்வி. வெற்றி. 5. பண்டம். மாற்றம். கரண்டி. பாத்திரம். 6. ஊறுகாய். மாங்காய். சிறியது. மாவடு. 7. புகைவண்டி. பயணம்.
அது பிரயாணம். அடுத்த வார்த்தை. அடுத்த சொல். விஷம். நஞ்சு. 8 முதல். கடைசி. 9. அந்த ஒரு சொல்ல விட்டுட்டீங்க. இல்ல அது வரிசை எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல வந்துடுமான்னு பயமா இருக்கு. சைக்கிள் அப்படி வந்தது. அது மிதிவண்டியா தான் சொல்லி இருக்கணும். ஸோ வெல் டன். 9 சொற்களை சரியா கண்டுபிடித்து மணி ட்ரீ ரவுண்டுக்கு நீங்க தகுதி பெற்றிருக்கிறீங்க. பிரியா சுப்பிரமணியன், திருமதி மீனாட்சி சங்கர். மாமி உனக்கு போய் மாவடுலாம் கொடுத்துருக்காங்க. அதுலயே ஜீவனம் நடத்துறவங்க. ஊறுகாயினொன்னு மாங்காய், சிறியது மாவடு. இது வந்து ஃபவுல் பிளே. பரவாயில்ல. இப்போ மணி ட்ரீ ரவுண்டுக்கு தகுதி பெற்றுட்டீங்க. அதுல போய் நீங்க 1 லட்சத்தை நீங்க அடிக்க முடியும்னு நம்புறீங்களா, நினைக்கிறீங்களா? நம்பிக்கை இருக்கு. ஓகே, அப்ப நீங்க இங்க சேர்ந்து நில்லுங்க. வாங்க. இன்றைய நிகழ்ச்சியின் 4வது சுற்று நிறைவேறுகிறது. இப்போ பரவாயில்ல, இவங்க மதிப்பெண்களில் முன்னிலையில் இருந்தாலும் நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு நீங்கள் வந்தது, உங்களை சந்தித்ததுலேயே எங்களுக்கு பெருமகிழ்ச்சி. அதுவும் இசைக்கலைஞர்கள், பாடகர்கள்னு வரும்பொழுது எங்களுக்கு பெருமகிழ்ச்சி தான். இப்போ கடைசியாக எங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன்னால், உங்களுடைய பரிசு பொருட்களை எடுத்து செல்வதற்கு முன்னால் ஒரு அழகான ஒரு பாட்டு எங்களுக்காக நீங்கள் பாடிக்காமீங்க. நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு பாட்டு, ஒரு டியூட். வானிலே தேனிலாடுதே பாடுதே வானம் பாடி ஆகலாமா, மேகமே காதலின் ஊஞ்சலாயானதே நாமும் கொஞ்சம் ஆடலாமா, ஆசை மீறும் நேரமே ஆடை நான் தானே. வானிலே தேனிலாடுதே பாடுதே வானம் பாடி ஆகலாமா, மேகமே காதலின் ஊஞ்சலாயானதே நாமும் கொஞ்சம் ஆடலாமா, ஆசை மீறும் நேரமே ஆடினாதானே. வானிலே தேனிலாடுதே பாடுதே வானம் பாடி ஆகலாமா. குட், தேங்க்யூ. இன்றைய நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்ற இந்த 2 அணிகளை சேர்ந்த 4வருக்கும் காளிமார்க் பொவன்டோ வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் ஒவ்வொருவருக்கும் பரிசாக கிடைக்கிறது. வாங்க. கூடவே நலாஸ் ஆப்பக்கடை வழங்கும் ரூபாய் 3000க்கான கிஃப்ட் வவுச்சர்ஸ் ஒவ்வொருவருக்கும் பரிசாக கிடைக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் 2வது இடத்திற்கு வந்திருக்கும் அணியினர் திரு ஆனந்த் மற்றும் அனிதா வெங்கட் இருவருக்கும் தி சென்னை மொபைல்ஸ் வழங்கும் ரூபாய் 7500க்கான கிஃப்ட் வவுச்சர் ஒவ்வொருவருக்கும் பரிசு. இன்றைய நிகழ்ச்சியின் 4 சுற்றுகளிலும் மதிப்பெண்களில் முன்னிலையிலிருந்து மணி ட்ரீ சுற்றுக்கு தகுதி பெறும் அணி பிரியா சுப்பிரமணியன் மற்றும் திருமதி மீனா சங்கர் அவர்களுக்கு ISL ஃபார்ம்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் வழங்கும் ரூபாய் 10,000 பெருமானம் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் பரிசு. ஒரு இடைவேளைக்கு பிறகு இன்றைய நிகழ்ச்சியின் இறுதி சுற்று அந்த மணி ட்ரீ ரவுண்டில் சந்திப்போம். அதில் பிரியா சுப்பிரமணியன், திருமதி மீனா சங்கர் இன்றைய நிகழ்ச்சியின் அடுத்த லட்சாதிபதியா என்பதை காத்திருந்து தெரிந்து கொள்வோம். இது காளிமார்க் பொவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு காளிமார்க் பொவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ நம்ம வந்திருக்கிறது இன்றைய நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டம், அதாவது மணி ட்ரீ ரவுண்ட். இந்த மணி ட்ரீ ரவுண்டில் மொத்தம் 5 நிலைகள் உண்டு. ஒவ்வொரு நிலையை நீங்கள் ஜெயித்தாலும் கடந்தாலும் ஒரு பரிசு தொகை. முதல் நிலையை கடந்தால் 10,000, பிறகு 20,000, 30,000, 50,000. இறுதி கட்டத்தை 5வது நிலையை ஜெயித்தால் 1 லட்சம். இன்றைய நிகழ்ச்சியின் அடுத்த லட்சாதிபதி நீங்கள். இப்போ ஒவ்வொரு நிலையை கடக்கும் பொழுதும் அந்த சுற்று, அந்த நிலையினுடைய விதிமுறை, அதனுடைய மதிப்பெண்கள் முறை எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். முதல் நிலை, இதில் 5 நிலைகளையும் ஒரே இடத்துல நின்று தான் விளையாட முடியும். இடம் மாற்றி நீங்கள் விளையாட முடியாது. அதனால் யார் குறிப்புகள் கொடுப்பது, யார் யூகிப்பதுன்னு இப்போ நீங்கள் தீர்மானிச்சுக்கலாம். வழக்கம் போல. சரி, வந்துடுங்க. இப்போ முதல் நிலையில் கொடுக்கப்படுகிற 2 நிமிட கால அவகாசத்தில் 9 சொற்கள் கொடுப்போம். அதில் 5 சொற்களை நீங்கள் கண்டுபிடித்தால் உங்களுக்கு 10,000 ரூபாய் பரிசு. நீங்க கண்டுபிடிக்க போற 5 சொற்களும் ஒரே முதல் எழுத்தை கொண்டுதான் தொடங்கும். முதல் சொல்ல கண்டுபிடிச்ச பெண்ணே ரொம்ப எளிதா இருக்கும் உங்களுக்கு. ஏதாவது சந்தேகம் உண்டா? இல்ல. இப்பொழுது முதல் நிலை 10,000 ரூபாய்க்கான சவால், 2 நிமிட அவகாசம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது.
குதிரை. கடிவாளம். 1. பொதி. சுமை. முதல் எழுத்து தூக்குவது. மறந்துடாதீங்க. முதல் எழுத்து மறந்துடாதீங்க. தூக்குவது. கழுதை. நில். கவனி. முழுமையாக. கவனம். வெரி குட். சர்க்கரை. சாறு. முதல் எழுத்து. ஆ. அடுத்த குறிப்பு. வயல். கரும்பு. 4. தீபாராதனை. கற்பூரம். வெரி குட். முதல் நிலையில் 5 சொற்களையும் கண்டுபிடித்து 10,000 ரூபாய் வென்றிருக்கிறீர்கள். வெல்டன் திருமதி மீனாட்சி சங்கர், பிரியா சுப்பிரமணியன். இப்போ 2வது நிலைக்கு போகிறோம். 2வது நிலையில் அதே போல் 2 நிமிடங்களில் கொடுக்கப்படுகிற 8 சொற்களுக்குள் நீங்கள் 5ஐ கண்டுபிடித்தால் உங்களுக்கு 20,000 ரூபாய். திரையில் உங்களுக்கான முதல் சவால் என்னன்னா, நீங்கள் பார்க்குற சொல்லில் எழுத்துக்கள் இடம் மாறி நிற்கும். எழுத்துக்களை சரியான இடத்தில் பொருத்தி சொல்லை யூகித்து குறிப்புகள் கொடுத்தால் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். 2 நிமிடங்கள், 8ல் 5, 20,000 ரூபாய். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கலாச்சாரம். பண்பாடு. உண்மை. நேர்மை. 2. அடுத்த சொல். வழி. பாதை. வேற. மார்க்கம். வெரி குட். வேற. அடுத்த சொல். விக்ரமாதித்தன். வேதாளம். வெரி குட். விளையாட்டு. திடல். இடம். மைதானம். வெல்டன் 20,000 ரூபாய் வென்றிருக்கிறீர்கள். திருமதி மீனாட்சி சங்கர், பிரியா சுப்பிரமணியன் 2வது நிலையும் கடந்து விட்டீர்கள். பொழுது 3வது நிலைக்கு வந்தாதான் உங்களுக்கு உறுதி பணம். ஏன்னா இப்போ நீங்கள் அடுத்த நிலை தவறவிட்டால் உங்களுக்கு 10,000 ரூபாய் மட்டுமே கிடைக்கும். உறுதி பணம் வேண்டும் என்றால் 3வது நிலையை நீங்கள் கடக்க வேண்டும். இப்போ நீங்கள் சந்திக்க போகிற 3வது நிலையை பற்றி ஒரு முறை உங்களுக்கு சொல்லிடுறேன். 2 நிமிடங்களில் கொடுக்கப்படுகிற 7ல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் 30,000 ரூபாய். இந்த 2 நிமிடங்களை அரை நிமிடம் 1.5 நிமிடமாக பிரித்திருக்கிறோம். முதல் அரை நிமிடத்தில் அந்த 7 சொற்களையும் திரையில் நீங்கள் பார்த்து மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். பிறகு அதில் ஏதாவது 5ஐ அந்த 1.5 நிமிடங்களில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். 30 வினாடிகள் மனப்பாடம் செய்து கொள்வதற்கு. மனப்பாடம் செய்வதா புரியாதானே? மனப்பாடம் செய்து கொள்ள 30 வினாடிகள். தெரிஞ்சா இடம் மாற்றிடலாம். திரையில் அந்த சொல் வராது. அந்த 1.5 நிமிடங்களில் நினைவுக்கு கொண்டு வந்து 7ல் ஏதாவது 5ஐ கண்டுபிடித்தால் 30,000 ரூபாய். இப்போ அந்த டென்ஷன் வேணாம், ஒரு பாட்டு பாடுங்க எங்களுக்கு. டென்ஷன் பண்ணிட்டு பாடுன்னு சொல்றீங்க ப்ரோ. சரி. உங்களோட இசையில உங்களுக்கே தெரியும், தளம் அண்ட் கூட்டம் தெலுங்கு அண்ட் தமிழ்ல பாடின ஒரு என்னோட ஃபேவரட். புட்டின சீதாவக்கா கல்லு சொக்கே அல்லண்டா காலனா கண்ணுக்காரி கள்ளு வைக்கும் கெட்டிக்காரி புத்தி கெட்ட மண்டையத்தான் சுத்த வைக்கும் சேட்டக்காரி புத்தி கெட்ட மண்டையத்தான் சுத்த வைக்கும் சேட்டக்காரி அதிருமடா ஆட்டம் போட்டு புட்டா பதருமடா ஏ பதருமடா அத நீ பார்த்து புட்டா. ஓகே, இப்போ விளையாட்டுக்குள்ளே வந்துட்டோம். அதனால் சீரியஸ் ஆயிடணும். 30 வினாடிகள் உங்கள் சொற்களை நீங்கள் மனதில் பதிவு வைத்துக் கொள்வதற்கு உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வினாடிகள் முடிவடைந்தன. இப்போ 1.5 நிமிடத்தில் நினைவுக்கு கொண்டு வந்து ஏதாவது 5 சொற்களை கண்டுபிடித்தால் 30,000 ரூபாய் ஜெயிக்கலாம். தொடங்கலாமா? உங்களுக்கான 90 வினாடிகள் கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வீரன். போர்.
படை. ராணுவம். 1. புதையல். தங்கம். பாதுகாப்பு. பெட்டகம். வேறு. 3வது குறிப்பு. பொக்கிஷம். வெரி குட். 2. அரசாங்கம். நிர்வாகம். தவறு. குற்றம். கொள்ளை. ஊழல். 3. ஒரே ஞாபகத்துக்கு வரல. ஞாபகத்துக்கே வரல வேர்ட். ஓடு. நெல். ஓடு. நடை. ஏன்? உங்கள் கால அவகாசம் நிறைவேறுகிறது. மனப்பாடம் செஞ்சுக்கும் போது ஏதாவது ஒரு டெக்னிக் இல்ல, அது- பயன்படுத்தி ஒரு 5 மட்டும் எப்படியாவது மனசில் நிறுத்திக்க பார்க்கணும். நம்ம பள்ளி பிள்ளை மாணவர்களுக்கான அந்த சுற்று சீசன் நடந்தப்போ ஒரு நிமிடத்தில் 15 சொற்களை அவங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். 15 ஞாபகம் வச்சுட்டு சொன்னாங்க. அது வயசு. வயசு. இவருக்கு என்ன, உங்களுக்கு வேணா சொல்லலாம். இல்ல, நான் அட்லீஸ்ட் ஸ்க்ரீன்ல எல்லா வேர்ட்ஸும் வந்திருந்தா கூட ஓரளவு ரீகால் பண்ணலாம். தனித்தனியா வர்றதுனால மேபி பண்ண முடியல. பரவாயில்ல, வெல்டன். நல்லா முயற்சி பண்ணீங்க பிரியா சுப்பிரமணியன், திருமதி மீனாட்சி சங்கர். பரவாயில்ல, லட்சத்துக்கிட்ட நெருங்கி வந்துருவீங்கன்னு நினைச்சேன். இன்றைக்கு நீங்கள் எடுத்து போகும் பரிசு தொகை 10,000 ரூபாய். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து கலந்துக்கிட்டதுக்காகவும் பாடி எங்களை மகிழ்வித்ததற்காகவும் உங்களது திறமைக்கும் எங்களது வாழ்த்துக்கள், நன்றி, பாராட்டுக்கள். இன்றைய நிகழ்ச்சியில் மணி ட்ரீ ரவுண்டுக்கு தகுதி பெற்று அந்த நிலைகளில் விளையாடிய திருமதி மீனாட்சி சங்கர் மற்றும் பிரியா சுப்பிரமணியன் ஆகிய இருவருக்கும் ஜஸ் சல்வார்ஸ் வழங்கும் ரூபாய் 15,000 பெருமானம் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் இருவருக்குமே கிடைக்கிறது. இன்றைய மணி ட்ரீ ரவுண்ட் 3 நிலைகளில் இவர்கள் பங்கு பெற்றாலும் 3வது நிலையை தவறவிட்டாலும் உறுதி பணமான 10,000 ரூபாயை இவர்கள் எடுத்து செல்கிறார்கள். விஜய் டிவி வழங்கும் ரூபாய் 10,000க்கான காசோலை பிரியா சுப்பிரமணியன் மற்றும் திருமதி மீனாட்சி சங்கருக்கு பரிசாக கிடைக்கிறது. மறுபடியும் அடுத்த வாரம் புதிய 2 அணிகளோடு உங்களை சந்திக்க போகிறோம். உங்களுக்கு பரிச்சயமான அந்த முகங்கள், பிரபலங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அடுத்த வாரம் இதே நேரம் எங்களை சந்தியுங்கள். இது காளிமார்க் போவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்.